தானி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றும் பல முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் தலைப்புச் செய்திகள். மகர சிறைச்சாலையில் பதற்றம், ஒரு கைதி உயிரிழப்பு, பலர் காயம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் முன்னாள் உயர் அதிகாரிகளுக்கு மரண தண்டனை. கொழும்பு ஃபோர் சிட்டி சம்பவம், இணைய மோசடி கும்பல் தொடர்பில் விசாரணை தீவிரம். பல மாகாணங்களுக்கு கனமழை எச்சரிக்கை, வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்கின்றன. பாகிஸ்தானை வீழ்த்தி 24 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருநாள் தொடரை கைப்பற்றிய இலங்கை பெண்கள் அணி. அமெரிக்காவில் கடும் வெள்ளப்பெருக்கு, அவசர நிலை அறிவிப்பு. ரஷ்யா உக்ரைன் போர், புதிய தாக்குதல்கள். காசா பகுதியில் மனிதாபிமான நெருக்கடி தீவிரம். சீனாவில் புயல் தாக்கம், 1000 கணக்கானோர் வெளியேற்றம். ஐரோப்பாவில் கடும் வெப்ப அலை தொடர்கிறது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மகர சிறையில் பதற்றம், ஒருவர் உயிரிழப்பு, பலர் காயம். நடந்தது என்ன? இலங்கையின் மகர சிறைச்சாலையில் நேற்று ஆகஸ்ட் 1 இரவு திடீரென பதற்றமான சூழல் ஏற்பட்டது. கைதிகளில் ஒரு குழுவினர் எதிர்ப்பில் ஈடுபட்டதை தொடர்ந்து சிறைச்சாலையின் சில பகுதிகளில் தீ பரவியது. இதனால் சிறை வளாகம் முழுவதும் தீப்பரவலுக்குள்ளானது. நிலைமையை கட்டுப்படுத்த சிறை அதிகாரிகள், காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படை இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டனர். பாதுகாப்பை உறுதிப்படுத்த ட்ரோன்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலமும் கண்காணிப்பு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் ஒரு கைதி உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவத்துக்கான சரியான காரணம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் கைதிகள் இடையேயான மோதல், சிறைச்சாலை நிலவரம் தொடர்பான அதிருப்தி அல்லது சட்டவிரோத செயல்பாடுகள் தொடர்பான விசாரணைகள் உள்ளிட்ட பல கோணங்களில் அதிகாரிகள் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் கடந்த மாதம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கொடூர கலவரத்துக்கு பிறகு மீண்டும் இலங்கை சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகம் குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளது. நெரிசல், போதிய வசதியின்மை மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் போன்றவை நீண்ட காலமாக சுட்டிக்காட்டப்பட்ட பிரச்சினைகளாகும். அரசு சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலதிக தகவல்கள் வெளியாகும் நிலையில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இலங்கையை உலுக்கிய 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இலங்கை வரலாற்றில் கொடூரமான பயங்கரவாத தாக்குதல்களில் ஒன்றாகும். 2019 ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தினத்தில் தேவாலயங்களையும் நட்சத்திர ஹோட்டல்களையும் குறிவைத்து நடத்தப்பட்ட தொடர் தற்கொலை குண்டு தாக்குதல்களில் சுமார் 269 பேர் உயிரிழந்தனர். 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்களில் இலங்கையர்கள் மட்டுமல்லாது பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இறந்தனர். இதனையடுத்து நீண்டகால விசாரணைகள், ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கைகளில் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் நீதிமன்றம் முன்னாள் காவல்துறை அதிபர், முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஆகிய இருவரும் தங்களது கடமையை மிக கடுமையாக புறக்கணித்ததாக கருதி மரண தண்டனை விதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு ஃபோர் சிட்டி சம்பவம். கொழும்பு ஃபோர் சிட்டியில் இடம்பெற்ற சீன பிரஜைகள் தொடர்பான சம்பவம் சர்வதேச இணையவழி மோசடி கும்பல்களுடன் தொடர்புடையதா என்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விசாரணையின் முடிவுகள் விரைவில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பல மாகாணங்களுக்கு கனமழை எச்சரிக்கை, வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் இன்று இடைக்கிடையே கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு அபாயம் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்கின்றன. இலங்கையின் பல பகுதிகளில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் காவல்துறை மற்றும் முப்படையினர் இணைந்த சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
இந்த நடவடிக்கைகளின் கீழ் முக்கிய நகரங்கள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மத வழிபாட்டு தலங்கள், சுற்றுலா மையங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு சோதனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சந்தேகத்துக்கிடமான நபர்கள் மற்றும் வாகனங்கள் மீது தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் இரவு நேரங்களில் பல பகுதிகளில் திடீர் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டதுடன் சட்டவிரோத ஆயுதங்கள், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களை தடுக்கும் நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பாகிஸ்தானை வீழ்த்தி 24 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருநாள் தொடரை கைப்பற்றிய இலங்கை பெண்கள் அணி. பாகிஸ்தான் பெண்கள் அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் வென்ற இலங்கை பெண்கள் கிரிக்கெட் அணி 24 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரை கைப்பற்றி புதிய வரலாறு படைத்துள்ளது. அணியின் இந்த வெற்றிக்கு நாடு முழுவதும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அமெரிக்காவில் கடும் வெள்ளப்பெருக்கு, அவசர நிலை அறிவிப்பு. அமெரிக்காவின் கிழக்கு மற்றும் தெற்கு மாநிலங்களில் பலத்த மழையால் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. டெக்சாஸ், கென்டக்கி மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் சாலைகள் நீரில் மூழ்கியதுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ரஷ்யா உக்ரைன் போர் புதிய தாக்குதல்கள். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் தொடர்ந்து தீவிரமடைந்துள்ளது. இரு தரப்பினரும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதுடன் பொதுமக்கள் உயிரிழப்பு மற்றும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காசா பகுதியில் மனிதாபிமான நெருக்கடி தீவிரம். காசா பகுதியில் உணவு, குடிநீர் மற்றும் மருந்து பொருட்களின் பற்றாக்குறை தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது. சர்வதேச மனிதாபிமான அமைப்புகள் உடனடி உதவிகளை அதிகரிக்க வேண்டுமென்று உலக நாடுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளன. பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து கவலைகளும் அதிகரித்துள்ளன. சீனாவில் புயல் தாக்கம், ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றம். சீனாவின் சில மாகாணங்களில் சக்தி வாய்ந்த புயல் மற்றும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். போக்குவரத்து சேவைகளும் பல பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ளன. ஐரோப்பாவில் கடும் வெப்ப அலை தொடர்கிறது. ஸ்பெயின், இத்தாலி, கிரீஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் கடுமையான வெப்ப அலை நீடித்து வருகிறது. பல இடங்களில் வெப்பநிலை 40 பாகை செல்சியஸை தாண்டியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காட்டுத்தீ அபாயம் அதிகரித்துள்ளதால் மக்கள் அவசியமில்லாமல் வெளியில் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தயானி. நன்றி, வணக்கம்.